நேத்து சரிகமபால தேவஸ்னல் ரவுண்ட்ல இனியா, சிவானி, சின்னு, அறிவழகன் இவங்க எல்லாரும் ரொம்பவே சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. இனியா இந்த தேவஸ்னல் சாங் ரவுண்ட்ல அன்பென்ற மலையிலே அப்படிங்கிற சாங்கை ரொம்பவே கியூட்டா பாடியிருக்காங்க. இனியா பாடும்போது இந்த பாட்டை சரிகமப அரங்கத்தில் இருந்த எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணி கேட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பாட்டை பாடி முடிக்கும் போதும் எல்லாருமே கைத்தட்டி உற்சாகத்தை கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ஸ்ரீனிவாஸ் சாரும் இனியா இதுவரைக்கும் நீ பாடுனதுலேயே இதுதான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாராட்டி உற்சாகப்படுத்தியிருக்காரு. அதே போல் கார்த்திக் சாரும் இனியா உங்களோட வாய்ஸ் ரொம்பவே க்யூட்டாக இருக்கு, ரொம்ப நல்லா பாடியிருக்க அப்படின்னு சொல்லி கோல்டு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பாராட்டியிருக்காங்க. இதை பார்த்த இனியாவோட ஃபேன்ஸ் ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். சிவானியும் இந்த ரவுண்டில் அற்புதமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சிவானி ஒரு லாங் லென்த் சாங்கை திறமையோட பாடியிருக்காங்க. ஜட்ஜஸ் எல்லாருமே சிவானியை ரொம்பவே பாராட்டி கோல்டு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதே போல் அறிவழகனும் இந்த ரவுண்டில் ஒரு எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸையும் தாண்டி இந்த ஒரு பாட்டில் அவர் கேரக்டராகவே இருந்து எல்லோரையும் வியக்க வச்சுட்டாரு அப்படின்னு ரொம்பவே பாராட்டி கோல்டு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அறிவழகன் சாங்கை பாடும்போது எல்லாருமே வியந்து போய் பார்க்குற அளவுக்கு வெறியோட பாடியிருக்காரு. இதை பார்த்துட்டு சிங்கர் பாலாவும் அறிவழகனை மேலும் உற்சாகப்படுத்த ஸ்டேஜுக்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. மேலும் ஜட்ஜஸ் என்ன சொன்னாங்கன்னா, பாலாவும் நீங்களும் சேர்ந்து பாடுங்க, அந்த ஒரு தருணம் இப்போ கிடைக்கணும் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு சில லைனை பாடியிருக்காங்க. அதெல்லாம் கேட்கும் போதே உடம்புல ஒரு உற்சாகம் பிறக்கிற அளவுக்கு இந்த பாட்டை பாடியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே ஜட்ஜஸ் எல்லாரும் கோல்டு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அசத்தி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து தான் சின்னு செந்தமிழனும் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டாரு. ஜட்ஜஸ் என்ன சொன்னாங்கன்னா, சின்னு நீ கஷ்டமான சாங்கையும் ரொம்பவே ஈஸியாக பாடிடுற அப்படின்னு கோல்டு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து உற்சாகப்படுத்தி பாராட்டியிருக்காங்க. இந்த தேவஸ்னல் ரவுண்டில் எல்லாருமே அற்புதமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு யாரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்த அப்டேட்ஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.